இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் எல்இடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம ஸ்க்ராப்லேருந்து எடுத்தோம். ஸோ ஸ்க்ராப்பில் நம்ம தேடி தேடி பார்க்கும்போது ஒரு லைட்டு வந்து உடஞ்சி கிடந்தது. என்னடா இது இந்த லைட்டு வந்து உடஞ்சி கிடக்குது, இது எப்படி நம்ம வந்து ரிப்பேர் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு எடுத்துன்னு வந்துட்டேன். ஸோ அதை பார்த்தா எல்இடி ஸ்ட்ரிப் எல்லாம் நல்லா தான் இருக்குது, உள்ளார அந்த ஃப்ரேம் எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஸோ அப்புறம் என்ன தான் ப்ராப்ளம், ஏன் எடுத்து போட்டாங்க அப்படின்ட்டு பார்த்துன்னு இருந்தேன். சரி நம்ம வந்து அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு அழகாக வந்து மொபைலில் ஒரு ஸ்டாண்டில் வச்சுட்டு நான் என்ன பண்ணேன்னா மல்டிமீட்டர் எடுத்துன்னு வந்து அதை அழகாக வந்து டெஸ்ட் பண்ணலாம் சரி அப்படின்ட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்கு 20 வோல்ட்டில் வச்சுட்டு, ஏன்னா பேட்டரியில் 3.7 வோல்ட் இருக்குது, அதனால் வந்து 20 வோல்ட்டு வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோன்னா எல்இடி பல்பெல்லாம் ஸ்ட்ரிப்பு நல்லா இருக்கான்ட்டு செக் பண்ணி பார்த்தோம். ஸோ பார்த்தா எல்லா பல்பும் வந்து ஓரளவுக்கு நல்லா தாங்க இருந்தது. எல்லாமே வந்து ப்ளஸ்ஸு மைனஸில் வச்சு பார்த்தும்போது ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. சரி என்ன தான் வேறு என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்ட்டு மேக்ஸிமம் வந்து பேட்ரியை தான் வந்து உடனே செக் பண்ணணும். ஏன்னா பேட்ரி வந்து வீணாக போயிடுச்சுன்னா அது வந்து சார்ஜ் ஏறாது, அதனால் நம்மளுக்கு எரியாது. சரின்ட்டு நம்ம பேட்டரியை மல்டிமீட்டரில் வச்சு செக் பண்ணி பார்த்தோம். ஸோ கொஞ்சம் நேரம் வச்சு பார்த்தா அந்த பின்னு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறனால மல்டிமீட்டரோட பின்னு வச்சு நம்ம செக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. அதனால் வந்து அழகாக கொஞ்சம் நேக்காக பார்த்து அதில் வச்சோன்னா அதில் நம்மளுக்கு காமிக்கும் எத்தனை வோல்ட் இருக்குன்ட்டு. ஏன்னா பேட்டரியில் பார்த்திங்கன்னா 3.7 வோல்ட் இருக்கிறனால நம்மளுக்கு வந்து மினிமம் வந்து ஒரு 3.7க்குள்ளாராவது காமிக்கணும் இல்லைங்களா? ஸோ அது காமிக்குதான்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா ஒரு 2.5 வோல்ட்டு சம்திங் காமிக்குதுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஸோ ஷேர் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா உங்கள் வீட்டில் இந்த மாதிரி எல்இடி பல்ப் இருந்ததுன்னா நீங்களே ஈஸியாக வந்து கைட்டி அதுக்குள்ளார என்ன இன்டர்னல் பார்ட்ஸ் இருக்குன்ட்டு உங்களுக்கே தெரியும். அழகாக அதே நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ பேட்டரியும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஏன்னா 2.5 வோல்ட் இருந்தது. சரி என்ன பண்ணுறதுன்ட்டு எல்லாமே நல்லா இருக்குது, அப்புறம் ஏன் போட்டாங்கன்னு தெரில. அதனால் நான் என்ன பண்ணேன், அந்த எல்இடி பல்பை அழகாக வந்து உள்ளார எல்லாமே டஸ்ட் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணேன். ஒரு டூத் பேஸ்ட்டு அதை வச்சுட்டு அழகாக வந்து அந்த ப்ரெஷ்ஷால் சூப்பராக தொடச்சி உள்ளார எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு அந்த பேட்டரி எடுத்து உள்ளார பழையபடி இன்செர்ட் பண்ணிட்டேன். இன்செர்ட் பண்ணிட்ட பிறகு அந்த பேட்டரியோட ப்ளஸ்ஸு மைனஸ் வந்து அந்த போர்டில் வந்து கரெக்டாக கொடுக்கணும். ஸோ பார்த்து கொடுங்க. அந்த ஒரு காடி மாதிரி இருக்கும், அந்த காடி கரெக்டாக போய் அதில் உட்காரணும். உட்காந்தா தான் வந்து நம்மளுக்கு அந்த பேட்டரி வந்து கரெக்டாக கனெக்ட் ஆகும். ஸோ இப்போ எனக்கு அழகாக உட்காந்துருச்சு. அதனால் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு அது அந்த பேட்டரியை வந்து உள்ளார போட்டுட்டு எல்லாமே வந்து திரும்ப அசெம்பிள் பண்ணேன். அழகாக அசெம்பிள் பண்ணிவிட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா நம்ம கழட்டிட்டோம்னா அந்த ஃபிட்டிங் கொஞ்சம் லூஸ் ஆகிடும். அதனால் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், திரும்ப வந்து கொஞ்சம் டைட்டாக உட்கார வைக்கிறதுக்கு அந்த என்ன பொசிஷனோ அதே பொசிஷனில் நம்ம வச்சா தான் அது டைட்டாக உட்காரும். சரின்ட்டு அதை பார்த்துட்டு திரும்ப அதே பொசிஷனில் வச்சுட்டு அதை நான் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி பார்த்தேன். ஒரு பயமாக தான் இருந்தது. ஏன்னா அது கொஞ்சம் பழைய லைட் இல்லைங்களா, அது உடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சரின்ட்டு அதை ஃபிட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஹோல்டர் எடுத்துகிட்டு அதில் ஒயரை கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்ம அதை வச்சு செக் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. எல்லாமே ஃபிட்டிங் கரெக்டாக இருக்குது. நம்ம போட்டு அந்த ப்ளக் பாயிண்டில் போட்டு செக் பண்ணால் சூப்பராக எரியுதுங்க. ஒரு லைட்டு கூட மிஸ் ஆகலை. எல்லா லைட்டும் வந்து சூப்பராக எரியுது. பார்க்கவே திருப்தியாக இருந்தது. என்னடா இது, அதாவது எதுக்கு எரியல அப்படின்னு பார்த்தா உள்ளார வந்து அந்த பேட்ரி வந்து விட்டு போயிருந்தது. ஸோ அந்த பேட்ரி வந்து கரெக்டாக நம்ம வந்து கனெக்ஷன் கொடுத்த பிறகு சூப்பராக எரியுது, சார்ஜும் ஆகுது. அழகாக தொட்டு பார்த்தேன், எல்லா லைட்டும் எரியுதான்னு செக் பண்ணேன், எல்லா லைட்டுமே எரியுது. அப்புறம் என்ன ப்ராப்ளம்ன்றதுனால அந்த சூப்பராக வந்து அதை வந்து எடுத்துகிட்டு பார்த்தா பேட்ரியோட பவரில் நம்மளுக்கு அந்த லைட்டும் எரியுது. ஸோ பார்க்கவே ஆசையாக இருந்தது. அதை வச்சு கொஞ்ச நேரம் விளையாடிட்டே இருந்தேன். ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் லைட் இருந்தால் நீங்களே வந்து ஈஸியாக கழட்டி அதை வந்து நீங்களே சர்வீஸ் பண்ணலாம். ஸோ இப்போ போட்டு பார்த்தா அந்த பல்பு சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் எல்லாம் போடுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நல்லா வந்து ஒரு லைஃப் வர பல்பு தான் போல் இருக்குது. நல்லாவே வந்து நம்மளுக்கு அவுட்புட் கொடுத்தது. ஸோ இப்போ நான் வந்து அதை வந்து கையை வச்சு ஷார்ட் பண்ணி பார்த்தா சூப்பராக எரியுதுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.